அனைவருக்கும் பிரியவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பூரிக்கு செய்யற கிழங்கு தான் இன்னைக்கு காட்ட போறோம் உங்களுக்கு. இது செம சூப்பரா ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இந்த கிழங்குல பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பொருள் வந்து ஆட் பண்றேன் கடைசியா. அது என்ன பொருள் அப்படிங்கிறது தான் சீக்ரெட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பல்லாரி வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் நீட்டு வாக்குல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சது 2, பச்சை மிளகா கீர்னது 6, அது தவிர இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு இருக்கணும். அதோட மஞ்சத்தூளும் உப்பு தேவையான அளவுக்கு, தண்ணியும் தேவையான அளவுக்கு. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சிட்டு அதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக லோ ஃப்ளேமில் பண்ணிக்கணும். அதோட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறேன். பெரிய வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. இது வந்து ப்ரௌனெல்லாம் ஆக வேணாம், கோல்டன் ப்ரௌன்லாம் தேவையில்லை. இது வந்து லைட்டாக வதக்கினா மட்டும் போதும். வதங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, உப்பு அதை சேர்த்துக்கிறேன். நல்லா அது மாதிரி பிரித்து விடணும். அந்த வெங்காயம் இருந்துச்சு இல்லையா, அதில் தண்ணி அந்த மாரி. இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா அதை கலந்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஓரளவுக்கு இது வெந்ததுக்கு பிறகு இதை மாதிரி உடச்சி விட்ட உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். திருப்பி நான் மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கடலை மாவு சேர்க்கலாம். அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னல் ஃபுட் வந்து கடலை மாவு சேர்ப்பாங்க. இதில் வந்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட மதரின் நான் சொல்லி கொடுத்தது. என் பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தான் பிடிக்கும். அதனால இன்னைக்கு இந்த மசாலா உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு வாட்டி ட்ரெடிஷ்னலாக செய்வாங்களே பாட்டி காலத்தில், எங்கள் அம்மா செய்கிறது அது ஒரு நாளைக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் லைட்டாக வந்து கொத்தமல்லியை கடைசியில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரியே நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சோளா பூரியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இல்லை சோளா பூரியெல்லாம் போடுற அளவுக்கு இல்லைன்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி மைதாலையும் பூரி போட்டுடலாம். செம சூப்பராக ரொம்ப அட்டகாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க திரும்பி திரும்பி வேணும்னு கேட்குறாங்க. மைதா ரொம்ப நல்லது இல்லையா, மைதா டெய்லியும் நம்ம சாப்பிடலாம். மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதை.